நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 64% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் நடைபெற்றது. மொத்தம் 16 கோடியே 63 லட்சம் வாக்காளர்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். திரிபுரா மாநிலத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வசிக்கும் 2500 வாக்காளர்கள் தடுப்பு வேலிகளை கடந்து வந்து வாக்களித்தனர். கடும் பாதுகாப்பு கெடுபிடிகளை கடந்து வந்து வாக்களித்த அவர்கள் அரசிடம் இருந்து தங்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பதால் ஜனநாயக கடமையாற்ற வேண்டியது தங்கள் பொறுப்பு என்று கூறினர். இரவு 10 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 64% வாக்குகளும் அதிகபட்சமாக திரிபுராவில் 80.6%, குறைந்தபட்சமாக பீகாரில் 48.5% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அங்கு 59.5% வாக்குகளும், ராஜஸ்தானில் 12 தொகுதிகளில் 57.3% வாக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகளில் 66.7% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. சில இடங்களில் கடந்த 2019 தேர்தலை விட இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருந்தது. முதல்கட்ட வாக்குப்பதிவில் சிறப்பான வரவேற்பு கிடைத்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருந்தார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் நாடு முழுவதும் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமளவில் வாக்களித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் முதற்கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு எதுவும் கிடைக்காது என்றும், வடக்கில் பாதி எண்ணிக்கையில்தான் ஓட்டு கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் சமூக ஊடக பிரிவு தலைவர் சுப்ரியா இந்திரே தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.